வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு அனலைஸு எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல. ஆ நான் இப்போ வந்து டேட் சார்ட் வந்து வச்சிருக்கிறேன் நானு. டேட் சார்ட்ல வந்துட்டு எந்த இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே நான் வந்து போடல. அது பிளெயினான ஒரு பிரைஸ் சார்ட் இது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு நானு மார்க்கெட் ஹை, மார்க்கெட் லோ வந்துட்டு மார்க் பண்றேன். அதுக்காக நம்ம போட்டிருக்க இண்டிகேட்டர் உங்களுக்கு தெரியும். ஸோ, அந்த இண்டிகேட்டர வந்துட்டு நான் வந்துட்டு செலக்ட் பண்றேன். மேத் பை தாமஸ் ஸ்விங் ரேஞ்சு. இந்த இண்டிகேட்டர பத்தி தெரியாதவங்க, நீங்க ட்ரேடிங் வியூல போயிட்டு, அ மேத் பை தாமஸ் ஸ்விங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னாச்சுனாலே, உங்களுக்கு அது கம்யூனிட்டி செக்ஷன்ல வந்துட்டு அது காட்டும். அந்த இண்டிகேட்டர சர்ச் பண்ற இடத்துல. நீங்க வந்து உங்க சார்ட்ல வந்துட்டு அத வந்து ஆட் பண்ணி நான் இப்ப அத வந்துட்டு ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு, இப்ப இது வந்து டே ச சார்ட்டா இருக்கிறதால, ஒரு கேண்டில் வந்து 1 நாள் கணக்கு இது. அப்ப நான் பின்னாடி வந்து ஒரு 40 நாள் பின்னாடி தள்ளி அதிலிருந்து கால்குலேட் பண்ண போறேன். அ 40 நாள் பின்னாடி தள்ளி அதிலிருந்து லோ என்ன வந்திருக்கு, ஹை என்ன வந்திருக்குன்ட்டு. அதனால நான் செட்டிங்ஸ போயிட்டு கிளிக் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இந்த 20ன்றத வந்துட்டு 40ஆ வந்து மாத்திக்கிறேன். 40 நாள் பின்னாடி போய் 40 ட்ரேடிங் டேஸ். ஸோ, இப்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. ஸ்விங்கு லோ வந்து வந்துருச்சு. ஸ்விங் ஹையும் வந்துருச்சு. மிட் இதுவும் வந்துருச்சு. ஓகே. ஆ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற பிரகாரம் இப்ப வந்துட்டு பிரைஸ் இருக்கிற ஜோன் வந்து டே சார்ட்ட பொறுத்தவரைக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு பிரீமியம் ஜோன்ல வந்துட்டு இருக்குது பிரைஸு. ஸோ, நம்ம எஸ்எம்சி ரூல் பிரகாரம் பிரீமியம் ஜோன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு லாங் பொசிஷன் வந்து எடுக்கக்கூடாது. ஷார்ட் பொசிஷன் தான் எடுக்கணும். ஆனா இது வந்துட்டு இது வந்து ஆம் பிரீமியம்ல இருக்கிறதால, நம்ம வந்துட்டு பேரிஷ் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறோம். இப்ப அடுத்ததா நம்ம என்ன இது பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்துட்டு இன்க்ளூட் பண்ண போறோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இண்டிகேட்டர் வந்து இது இருக்கு. இதுவும் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூல இருக்கும். மேத் பை தாமஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்னு வரும். அத நான் பண்ணிட்டேன். ஸோ, அத வந்து பண்ண பின்னாடி, இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதுன்னா, ஆ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துட்டு கிரீன்ல இருக்கு. அதான் ஹையர் ஹை, ஹையர் ஹை. இது எல்லாமே ஹையர், ஹையர், ஹையர். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கிறதா வந்துட்டு டே சார்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு காட்டுது. ஆனா பிரைஸ் வந்து இங்க ஒரு 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 6 நாளா வந்து ஒரு 5 நாளா வந்துட்டு ஒரு டவுன்ல இருந்துட்டு, அ 6வது நாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்துட்டு பிரைஸ் வந்து கொஞ்சம் ஏறியிருக்கு மேல. ஓகே. ஆ இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இது வந்துட்டு புல்லிஷ்ல காட்டுது. இப்ப நான் வந்துட்டு இண்டிகேட்டர் ஆட் பண்ண போறேன். இண்டிகேட்டர் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த இண்டிகேட்டர வந்து யூஸ் பண்ணுங்க. நல்லா இருக்குது. ஆர்டர் பிளாக் டிடெக்டர்ன்னு சொல்லிட்டு லேக்ஸ் அல்கோ அப்டின்ட்டு செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணோனே இப்ப வந்து இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப பிரைஸ் வந்து எங்க இருக்கு அப்டின்னாச்சுன்னா, எக்ஸாக்ட்லி வந்துட்டு பேரிஷ் ஆர்டர் பிளாக்குக்கு உள்ள இருக்கு. ஸோ பேரிஷ் ஆர்டர் பிளாக் அப்டின்றது வந்து எஸ்எம்சி ஸ்மார்ட் மனி வந்துட்டு செல் பண்ற இடம். ஸோ அவங்க செல் பண்றப்ப நீங்க போயிட்டு பை பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்க லாங் பொசிஷனோ, இல்ல கால் ஆப்ஷனோ வாங்குற ஐடியா இருந்ததுன்னா, அத வந்துட்டு டிராப் பண்ணிடுங்க. ஓகே. இப்ப நம்ம ஓவராலா வந்துட்டு ஒரு ப மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். என்ன மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்தோம் அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து புல்லிஷ்ல காட்டுது. அ ஆனா பிரைஸ் வந்து பிரீமியம் ஜோன்ல இருக்கு. அது இல்லாம அந்த பிரீமியம் ஜோன்ல இருக்கிற பேரிஷ் ஓபில வந்துட்டு பிரைஸ் இருக்கு. ஸோ இப்படி இருந்ததுன்னா, கண்டிப்பா பண்ணக்கூடாத ஒரு ரூல் என்ன அப்டின்னாச்சுன்னா, லாங் பொசிஷன் எடுக்கக்கூடாது. கால் ஆப்ஷன் வந்து வாங்கக்கூடாது. ஓகே. நம்மளுக்கு ஆனா இந்த கிளாரிட்டி வந்து பத்தாது. ஸோ இந்த கிளாரிட்டி நம்மளுக்கு பத்தாது அப்டின்றதால, நம்ம ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கி டீட்டெயில்டா பார்க்கறதுக்காக 1 ஹவர் சார்ட்டுக்குள்ள போப்போறோம். இப்போ நான் வந்து டே சார்ட்ல இருந்துட்டு 1 ஹவர் சார்ட்டுக்கு மாத்துறேன். நான் இப்ப இது மார்க் பண்ணது எதையுமே வந்து மாத்தல. எல்லாம் ஆஸ் யூசுவல் அப்படிதான் இருக்கு. இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மட்டும் மாத்துறேன் நான். ஓகே. இப்ப டைம் ஃப்ரேம வந்து மாத்திட்டேன் நானு. இப்ப நான் டைம் ஃப்ரேம மாத்துனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இப்ப பிரைஸ் வந்து எந்த ஜோன்ல இருக்கு? இப்பவும் வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு பிரீமியம் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ
பிரீமியம் ஜோன் ரூல் பிரகாரம் லாங் பொசிஷன் எடுக்கக்கூடாது. கால் ஆப்ஷன் வந்து வாங்கக்கூடாது. 1. 2வது வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, ஆ மேல இருக்கிறது வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது வந்துட்டு பேரிஷ் ஓபி இது. ஸோ இந்த பேரிஷ் ஓபில வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு வெறும் வெரி நியரா இருக்கு. பேரிஷ் ஓபிக்கு பக்கத்துல வந்து பிரைஸ் இருக்கு. ஸோ பேரிஷ் ஓபிக்கு பக்கத்துல பிரைஸ் இருந்ததுனாலே, ஒண்ணு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அது பேரிஷ் ஓபிக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி, அப்படி இல்லாம இந்த புல்லிஷ் ஓபிக்கு மேல பிரைஸ் இருந்தாலும் சரி, அது வந்துட்டு ஒரு ட்ராப் ஏரியா, இன்டியூஸ்மென்ட் ஏரியா. நம்மள வந்துட்டு ட்ரிக் பண்ணி, நம்மள வந்து தவறான முடிவு எடுக்கிறதுக்கு தூண்டுற ஒரு இடம். ஓகேங்களா? அந்த மாரி இடத்துல வந்துட்டு எந்த பொசிஷனையும் நீங்க வந்துட்டு எடுக்கக்கூடாது. நீங்க எடுக்கிறதா இருந்தா, ஷார்ட் பொசிஷன் தான் எடுக்கணும். பிரீமியம் ஜோன்ல. அ புட் ஆப்ஷன் தான் வாங்கணும். ஆனா, அதுவே வந்து இப்ப வந்து செய்யக்கூடாது. ஏன் அப்டின்னாச்சுன்னா, அது பேரிஷ் ஓபிக்கு கீழ இருக்கு. அது இல்லாம பிரைஸ் பாருங்க, ஒரு சைட் வேல வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. எந்த சைடும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைரக்ஷன் வந்துட்டு அது வந்து குடுக்கல. ஸோ, அதனால வந்துட்டு நீங்க எந்த ஒரு இதுவும் வந்துட்டு பொசிஷன எடுக்கக்கூடாது. ஓகே. ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் போவோம். இப்ப இந்த ஆர்டர் ப்ளாக்க பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். இந்த ஆர்டர் ப்ளாக் எப்ப கிரியேட் ஆச்சுன்னா, இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனதுல தான் வந்து இந்த ஆர்டர் ப்ளாக்கே வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ, இந்த ஆர்டர் ப்ளாக்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆஃப் பொசிஷன் எடுத்திருக்கிறோம். ஃபுல் இதா எடுக்காம. நான் வந்து உங்களுக்கு ஃபுல் எடுத்து மார்க் பண்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்கிறேன் நானு. ஃபுல் இத எடுத்து மார்க் பண்ணோம் அப்டின்னாச்சுன்னா, அ மேக்னெட்ட போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு வரும். கீழ வரைக்கும் வரும். ஆனா வந்து ஃபுல்லா மார்க் பண்ணாம, ஆஃப் தான் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த ஆஃப் மார்க் பண்றது என்ன அப்டின்னாச்சுன்னா, அது இன்னும் கொஞ்சம் ப்ரீசியஸா இருக்கிறதுக்காக, இன்னும் கொஞ்சம் ஒரு அக்யூரேட்டா இருக்கிறதுக்காக, ஃபுல்லா கன்சிடர் பண்ணாம, ஆஃபா கன்சிடர் ஸோ, அப்ப வந்துட்டு நம்ம ஆஃபா கன்சிடர் பண்ணா, இன்னும் வந்து பிரைஸ் வந்துட்டு ஓபிக்கு வந்து போல. ஆனா ஃபுல்லா கன்சிடர் பண்ணா, பிரைஸ் வந்து ஓபில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கிருக்கு. ஓகேங்களா? சரி நம்ம இத வந்துட்டு இப்ப எடுத்துருவோம். ஓகே. இப்ப ஃபர்தரா திருப்பி ஓபிக்கு அனலைஸ் போவோம். இப்ப 1 ஹவர் சார்ட்ல அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஏன் 1 ஹவர் சார்ட்ல பண்றோம்னா, அப்பதான் நம்மளுக்கு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். அதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு 15 மினிட் சார்ட்டுக்கு போவோம் நம்ம. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்துட்டு ஓபி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓபி கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா, இந்த ஓபிய வந்து இந்த பிரைஸ் வந்து உள்ள போயிருக்கு அடுத்த கேண்டில். அடுத்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு பாருங்க. இந்த கிரீன் கேண்டிலு. இந்த கிரீன் கேண்டிலினுடைய ஒரு விக் அப்பர் விக் வந்துட்டு உள்ள போயிட்டு உள்ள வரைக்கும் போயிருக்கு. அதாவது ஒரு பார்ஷியலா வந்து ஓபில போயிட்டு என்டர் ஆயிருக்கு. இப்படி இருந்ததுன்னா, அது பார்ஷியலி மிட்டிகேட்டட் அப்படின்னுவோம். அந்த ஓபி வந்து ஸ்டில் வேலிட் தான். அந்த ஓபி வந்து இன்னும் உடையல. அப்போ உடையறதுன்னா எப்ப அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஃபுல் கேண்டில் ஃபுல்லா வந்து கிராஸ் ஆகி மேல போய் குளோஸ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா தான், அது வந்து அந்த பிளாக் வந்து இன்வேலிடா ஆச்சுன்னு அர்த்தம். ஆனா இப்பதைக்கு அது வந்து இன்வேலிடா ஆகல. ஓகேங்களா? அப்ப இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. ஆனாலும் பிரைஸ் ஓபிக்குள்ள குளோஸ் ஆகல. பிரைஸ் வந்து ஓபிய விட்டு கீழ தான் வந்து குளோஸ் ஆகியிருக்கு. ஸோ, அப்ப இதுவரைக்கும் உள்ள போயிருக்கு. அடுத்தது ஓகே. அடுத்த அட்டெம்ப்ட் இந்த ஓபில எங்க பண்ணியிருக்குன்னா, இந்த கிரீன் கேண்டில்ல பாருங்க. இந்த கிரீன் கேண்டில் அடுத்த ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கு. இந்த ஓபிய உடைக்கிறதுக்கு. ஆனா, அது இது போன உயரத்துக்கு கூட இந்த கேண்டிலால போக முடியல. ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் இருந்ததால திரும்பிடுச்சு. அப்ப இங்கேயும் ஒரு ரிஜெக்ஷன் இருந்திருக்கு. ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கு. அதாவது ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஏன்னா, பேரிஷ் ஓபி அப்டின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் வந்து செல் பண்ற இடம். அதாவது ஸ்மார்ட் மனி செல் பண்ற ஒரு இடம் அது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பிரைஸ் என்டர் ஆன உடனே ரிஜெக்ட் ஆயி இந்த மாரி ஒரு விக் விழுந்ததுன்னா, லாங் விக் விழுந்ததுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு பிரஷர் வந்து மேல இருந்து செல்லிங் பிரஷர் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து ரிஜெக்ஷன் விக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிஜெக்ஷன் விக் தான் வந்து இங்க இருக்கு. அப்ப 2வது கேண்டில்ல இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த மாரி வந்திருக்கு. 2வது அட்டெம்ப்ட்ல வந்துட்டு அ அது போன உயரத்துக்கு கூட இதால வந்து உள்ள முடியல. அதுக்குள்ளே வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ 3வதா வந்த ஹை வந்து இந்த இது. இந்த கேண்டில் போயிருக்கா அப்டின்னாச்சுன்னா, இந்த கேண்டில் போவே இல்ல. உள்ளயே போல. அப்ப பாருங்க, ஒரு ட்ரெண்ட் லைன வந்து நான் இப்ப டிரா பண்றேன் உங்களுக்கு. ம் இந்த இதுல இருந்து, இந்த விக்ல இருந்து
இந்த புரியுதுங்களா? ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு நான் டிரா பண்ணியிருக்கேன். அப்ப வந்து இது வந்து ஒரு ஸ்லோப்பா வந்துட்டு கீழ வந்து இறங்கியிருக்கு. அப்ப இதுலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த பேரிஷ் ஓபிய வந்து பிரேக் பண்றதுக்காக அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. ஆனா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நல்லா ஹெவியா நடந்தது. ஆனா, செகண்ட் அட்டெம்ப்ட் ரொம்ப ம் அ வீக்கான ஒரு அட்டெம்ப்ட். 3வது அட்டெம்ப்ட் சுத்தமா ஒண்ணுமே இல்லன்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்ப அந்த புல்லிஷ் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஸ்ட்ரென்த்த வந்து அது குறைஞ்சுகிட்டே வந்திருக்கு. புல்லிஷ் அந்த ட்ரெண்ட். இப்ப புரியுதுங்களா? அப்ப இந்த மாரி வந்திருக்கு. ஓகே. இப்ப இத வந்து பார்த்துட்டோம். இப்ப கீழ இருக்க ஓபிய வந்து அனலைஸ் பண்ணுவோம் பாருங்க. இந்த ஓபி எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இந்த லாங் கேண்டில்ல வந்துட்டு இந்த ஓபி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஓபி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சரியான ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. இந்த அட்டெம்ப்ட்ல வந்துட்டு இந்த பிரேக் பண்ணி உடைச்சு கீழ வர்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கு. உள்ள இறங்கியிருக்கு பிரைஸ். ஆனா ரிஜெக்ஷன் ஸ்ட்ராங்கா பையிங் பிரஷர் மேல தள்ளுனதால பிரைஸ் மேல போயிடுச்சு. மேல போயிட்டு அந்த ஓபிக்கு மேல போயிட்டு குளோஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு விக் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப ஏறக்குறைய இந்த ஓபி மார்க் பண்ணியிருக்கிறது ஒரு பாதி கிட்ட வந்திருக்கு. ஆனா பாதிய கிராஸ் பண்ணல. பாதி வரைக்கும் உள்ள இறங்கியிருக்கு. அப்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுதான் அது. அ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அடுத்த அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்த அட்டெம்ப்ட் இங்க இருக்கு. அடுத்த அட்டெம்ப்ட் இன்னும் ஹெவி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா, இது வந்த ஆழத்த விட, இங்க இருக்கிற ஆழம் வந்து அதிகமா இருக்கு. இந்த டெப்த் வந்து அதிகமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு அந்த அட்டெம்ப்ட் வந்து அதிகமா குடுத்திருக்கு. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, புல்லிஷ் ஓபிய உடைக்கிறதுக்காக நடந்த அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ட விட செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு. அப்ப பிரஷர் வந்து கொஞ்சம் பீரிஷ் வந்து ரொம்ப ஹெவி ஸ்ட்ரென்த்ல வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. ஆனா மேல பார்க்கிறப்ப புல்லிஷ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சுக்கிட்டே வந்துருக்கு. ஸோ அப்ப ஓவராலா நம்ம வந்து ஒரு இது கெஸ் பண்ணோம் அப்டின்னாச்சுன்னா, ஒரு ஸ்ட்ரென்த் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம் அப்டின்னாச்சுன்னா, ஆ புல்லிஷ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு டவுன் ஆயிட்டே வந்திருக்கு. பீரிஷ் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாயிட்டே வந்திருக்கு. அப்ப கீழ இருக்கிற அந்த புல்லிஷ் ஓபி வந்து பிரேக் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல மேல இருக்கிற பியரிஷ் ஓபி பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்து எஸ்எம்சி நம்ம சார்ட்ல பார்க்குற அனலைஸ பொறுத்தது. புரியுதுங்களா? ஸோ, இப்ப அடுத்த இதுக்கு வருவோம். இப்ப இத வந்து பார்த்துட்டோம் நம்ம. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் வந்து இதுவரைக்கும் நல்லா ஏறிருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே இறங்கி, அப்படியே கீழ இறங்கிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் வேஸ்ல வந்துட்டு பிரைஸ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னாச்சுன்னா, ஒரு சைட் வேஸ்ன்னா நான் வந்து சொல்றேன் நானு. இப்ப இந்த இத எடுத்துக்கிறேன் நானு. ஆ ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். இந்த ஹைய எடுத்துக்கிறேன். இந்த லோ எடுத்துக்கிறேன். இந்த இது. இப்ப இந்த மாதிரி ஒரு பிரைஸ் வந்து ஒரு சைட் வேல மூவ் ஆயிருக்கு. இத இன்னும் கூட நீங்க பண்ணணும்னா, இந்த விக்கோட வந்து 2வது விக்கோட வந்து இது பண்ணீங்கட்டாலும் ஓகே. இந்த மாரி இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு பிரைஸ் வந்து சைட்லயே மூவ் ஆயிருக்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது 1 ஹவர் சார்ட். அப்ப 1 மணி நேரம் எத்தன கேண்டில் 1, 2, 3, 4, 5, 6. 6 மணி நேரம் பிரைஸ் வந்து சைடு வேலயே போயிருக்கு. அப்படின்றப்ப இது வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன். அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனலா வந்து நம்ம வந்துட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த கன்சாலிடேஷன் வந்துட்டு மேல போச்சு அப்படின்னாச்சுன்னா, இதுக்கு அப்புறமா மேல போச்சு அப்படின்னாச்சுன்னா, அது வந்து அங்க நடந்த கன்சாலிடேஷன் வந்து அக்குமுலேஷன் சொல்லுவோம். அப்படி இல்லாட்டினா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். சரி ஓகே. அதுக்குள்ள நம்ம வந்து போ வேண்டாம். சரி இப்ப வந்துட்டு இப்ப இதுக்குள்ள இப்ப இந்த இத பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இதுதான் வந்து இன்டியூஸ்மென்ட் ஜோன் அப்படின்றது. அப்ப இந்த இன்டியூஸ்மென்ட் ஜோன் அப்டின்னா என்ன அப்டின்னாச்சுன்னா, நம்மள வந்துட்டு ஃப்ரைடே வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் லாஸ்ட் ஒரு 6 மணி நேரம் காலையில மார்க்கெட் ஏறுனதோட சரி. அதுக்கப்புறமா எந்த டைரக்ஷன்ல பொசிஷன் எடுக்கிறது அப்டின்ற ஒரு முடிவ எடுக்க முடியாதபடி ரீட்டெய்லருடைய மைண்ட வந்துட்டு அவங்க வந்து கட்டி போட்டாங்க. ஆனாலும் ஒரு சில மூவ்ஸ் வந்து மேல போற மாரியும் ஒரு சில மூவ்ஸ் குடுத்துருக்காங்க. கீழ வர மாரியும் ஒரு சில மூவ் வந்து குடுத்துருக்காங்க இந்த 6 மணி நேரத்துல. ஸோ, அப்ப மேல போற மாரி அவங்க வந்து மூவ் குடுத்தப்ப, லாங் பொசிஷன் எடுத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. கால் ஆப்ஷன் வாங்குனவங்களும் கண்டிப்பா இருப்பாங்க. உங்கள்ல இந்த வீடியோ பார்க்குற உங்கள்லயே நெறைய பேர் லாங் பொசிஷன் எடுத்திருக்கலாம். கால் ஆப்ஷனும் வாங்கியிருக்கலாம். அதேபோல இன்னொன்னு என்னன்னா, கீழ போற மாரி ஒரு மூவ் குடுக்குறப்ப
புட் ஆப்ஷன் வாங்குனவங்களும் இருப்பாங்க. ஷார்ட் பொசிஷன் எடுத்தவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா? சரி. இப்ப வந்து 2 விதமான பீப்பிள்ஸ் வந்து இப்ப அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப, இது இங்க என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, இப்ப நீங்க ஒரு வேள லாங் பொசிஷன் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப பிரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருப்பீங்க நீங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல போட்டிருப்பீங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக இப்போ ஒரு லைன் போடுறேன். அந்த ஸ்டாப் லாஸ நீங்க எங்க போட்டிருப்பீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த ரேஞ்சிலேயே வந்து மூவ் ஆச்சுல்ல, அந்த ரேஞ்சுக்கு கீழ ஒரு இடத்துல போட்டிருப்பீங்க. ஒரு வேள ரொம்ப தள்ளி போடணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு, இதுவரைக்கும் போட்டுருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில்னுடைய விக் வரைக்குமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கலாம், போட்டுருக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா, அடுத்தது இல்ல இந்த இந்த ரெட் விக் இருக்கு பார்த்தீங்களா? ரெட் விக்குக்கு கொஞ்சம் கீழ வந்து போட்டுருக்கலாம். ஆக மொத்தம் இந்த ஏரியாக்குள்ள தான் ஒரு இது வந்து இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கு. யாருடைய ஸ்டாப் லாஸு? லாங் பொசிஷன் எடுத்தவங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து அங்க வந்து இருக்கு. அது மட்டுமா இருக்கு? அது கூட சேர்ந்து இன்னொன்னு இருக்கு. என்ன இருக்கு அப்டின்னாச்சுன்னா, இந்த இந்த இடத்த வந்துட்டு இது வந்துட்டு உடைச்சுட்டு வந்துட்டு கீழ இறங்கிச்சு அப்டின்னாச்சுன்னா, இங்க வந்துட்டு வாங்குறதுக்குன்னு ரெடியா இருப்பாங்க. பிரேக் அவுட் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆயி கீழ உடைச்சுட்டு வருது அப்டின்றதுக்காக, முன்கூட்டியே இந்த ரேஞ்சுக்கு கீழ இறங்கிச்சுன்னா, நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும் அப்டின்னு சொல்லி, ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்காக லிமிட் ஆர்டர் போட்டவங்களும், அவங்களுடைய ஆர்டரும் இந்த இடத்துல இருக்கும். அப்ப ஸ்டாப் லாஸும் இருக்கும். ஆ லாங் பொசிஷன் எடுத்தவங்களுடைய ஸ்டாப் லாஸும் இங்க இருக்கும். ஷார்ட் பொசிஷனுக்காக அ ஷ அ செல் ஆர்டர் போட்டவங்களுடைய ஆர்டர்ஸும் வந்துட்டு இங்க வந்துட்டு இருக்கும். எ ஸோ இப்ப வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கு. அப்ப ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறவங்களும் இங்க இருப்பாங்க. லாங் பொசிஷன் அ எடுத்தவங்களுடைய ஸ்டாப் லாஸும் இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நெறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்த வந்து நானு இப்போ உங்களுக்கு வந்து மார்க் பண்றேன். நான் இப்ப அத மார்க் பண்றதுக்கு அதுவும் ரெக்டாங்குலர்லயே போடுறேன் நானு. ம். இந்த இடத்துல போடுறேன். அத வந்துட்டு கிரே கலர்ல மாத்திக்கிறேன் நான். கிரே கலர் கூட இல்ல. எல்லோ கலர்ல போட்டுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இதா இருக்கும். ஓகே. எல்லோ கலர் ஒண்ணுமே தெரியல. ம். ம். எலகுலம். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நெறைய ஆர்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு ஓகே. நான் இப்போ ஒரு ரஃப்பா தான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து என்ன காட்டுது இது இந்த இந்த இது ஒரு சும்மா ஒரு தோராயமா தான் 741ன்னு போட்டிருக்கிறேன் நானு. அதாவது இந்த பாக்ஸினுடைய பாட்டம் வந்து 741. ஆனா லைன் போட்டப்ப நான் வந்து 751ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஒரு 10 பாயிண்ட் மேல தள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் ஒரு ரேண்டமா போட்டது தான். இது வந்துட்டு இப்படிதான் இருக்கணுன்ட்டு இல்ல. ஆனா, அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து நெறைய ஆர்டர்ஸ் வந்து இருக்கு. சரி ஓகே. இது ஒரு சைடு இருக்கு. இப்ப மேல பார்ப்ப இந்த வ ஷார்ட் பொசிஷன் எடுத்தாங்க பார்த்தீங்களா? இந்த புட் ஆப்ஷன் வாங்கி ஷார்ட் பொசிஷன்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு வேள மார்க்கெட் வந்து அ மேல சாரி மார்க்கெட் வந்துட்டு மேல ஏறிச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்றதுக்காக, அவங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாஸ வந்துட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அதேபோல இன்னொரு குரூப் என்ன பண்ணியிருப்பாங்க, இத உடைச்சுட்டு மேல போச்சுன்னா புல்லிஷ் தான் மார்க்கெட் அப்டின்ட்டு பை ஆர்டரும் இங்க இருக்கும். அப்ப இந்த இடமும், இந்த எல்லோ கலர்ல இருக்கிற இந்த இடமும், கீழ இருக்கிற இந்த இடமும் லிக்விடிட்டி பூல். ஸ்விம்மிங் பூல்ன்ற மாரி லிக்விடிட்டி பூல். அந்த இடத்துல வந்து நெறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ, அப்ப வந்துட்டு லிக்விடிட்டி அப்டின்னாச்சுனாலே ஸ்டாப் லாஸ மட்டும் குறிக்கிறது கிடையாது. அது வந்து செல் ஆர்டரையும் குறிக்கும். பிரேக் அவுட் செல் ஆர்டரையும் பிரேக் டவுனு பிரேக் டவுன் செல் ஆர்டர் பிரேக் அவுட் ஆச்சுன்னா வாங்குறதுக்காக ரெடியா இருக்கிற பை ஆர்டர், லிமிட் ஆர்டரையும் வந்து அது குறிக்கும். இன்ஸ்டிடியூஷன்ஸ்னுடைய ஆர்டர் எல்லாமே கலெக்டட் அது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துலயும் வந்துட்டு லிக்விடிட்டி வந்து இருக்கு. ஸோ இப்ப இந்த லிக்விடிட்டி இருக்கிறப்ப, இந்த லிக்விடிட்டிய வந்துட்டு அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்மார்ட் மனி வந்து எய்ம் பண்ணுவாங்க. ஸோ எய்ம் பண்றப்ப ஒரு வேள அவங்களுடைய பிரதான நோக்கம் கீழ வரது தான் அப்டின்னாச்சுன்னா, அவங்க கீழ வரதுக்கு முன்னாடி இந்த மேல போயிட்டு இந்த ஆர்டர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதனால என்ன ஆகும் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸு இந்த லிக்விடிட்டி போல தாண்டி போயிட்டு சரக்குன்னு கீழ வரும். புரியுதுங்களா? இல்ல மேலேயே ஓப்பன் ஆகி கீழ வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
இல்ல அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து மேல போறது தான் அப்டின்னாச்சுன்னா, கீழ ஒரு ஜெர்க் குடுத்துட்டு, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு மேல வந்துட்டு போவாங்க. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகப்போது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. அத வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணுவோம். ஆனா, இப்பதைக்கு இருக்கிற இது பிரகாரம் என்ன பார்த்தோம் நம்ம, கீழ போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றத வந்து இன்னைக்கு அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு விஷயத்த நான் வந்து சொல்றேன் நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டு, ஒரு இத சொல்லிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த முடிவிலேயே நிலைச்சு இருக்கக்கூடாது. நாளைக்கு மார்க்கெட்டு நம்ம எடுத்த முடிவுக்கு அகைன்ஸ்ட்டா மூவ் ஆகுதுன்னா, நம்ம மைண்ட வாடு உடனே சேஞ்ச் பண்ணிக்கணும் பச்சோந்தி மாரி. இல்ல நான் சொன்ன வார்த்தைய நானே மீற மாட்டேன். நான் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டா, என்ன நானே கேட்க மாட்டேன். அந்த மாரிலாம் டயலாக் பேசிட்டு இருந்தீங்கன்னா, "எல்லாம் போச்சுடா" அப்படின்னு சொல்லிட்டு தலையில துண்ட போட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது தான். அதனால இப்ப நம்ம பண்ணியிருக்க அனலைஸ்க்கு அகைன்ஸ்ட்டா மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னாச்சுனாலே, நம்ம வந்துட்டு இந்த அனலைஸ போட்டுட்டு என்ட்ரி ஆகாம இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்ல உங்களுக்கு வந்துட்டு சடனடியா மார்க்கெட்ட வந்துட்டு லைவ்ல வந்து அனலைஸ் பண்ண தெரியும் அப்படின்னாச்சுன்னா, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, நீங்க டக்குனு அடுத்த மார்க்கெட் செட்டப்ப பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து ட்ரேட பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிராக்டிஸ்ல வந்து வரும். ஆ இன்னும் ஒரு விஷயம் வந்து நல்லா சொல்றேன் கேட்டுங்க. இந்த எஸ்எம்சிய வந்துட்டு நீங்க வந்துட்டு கத்துக்கணும் அப்டின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்விங் லோ, ஸ்விங் ஹைய வந்து மார்க் பண்றதையே வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு இத பிராக்டிஸ் பண்றப்ப, இன்னொரு இண்டிகேட்டர கொண்டாந்து உள்ள நுழைக்காதீங்க. நீங்க 2, 3 இண்டிகேட்டர ஒரே நேரத்துல வச்சு பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, எதையுமே வந்து கத்துக்க மாட்டீங்க. ஒரு தடவ ஒரு ஸ்விங் லோ, ஸ்விங் ஹைய மார்க் பண்ணிட்டு, மார்க்கெட்ட ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க அன்னைக்கு ஃபுல்லா. அது எப்டி எப்டிலாம் பிரைஸ் ரியாக்ட் ஆகுது. அந்த மார்க் லோ, மார்க் பண்ணுமே ஸ்விங் லோ, ஸ்விங் ஹைய வந்து பிரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுதா, ரெஸ்பெக்ட் பண்ணலையா அப்படின்ற அந்த அனலைஸ் எல்லாம் வந்து நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. அந்த 2 நாள் பண்ணுங்க, 3 நாள் பண்ணுங்க. அ அப்படி பண்ணணும். ஒரு டைம்ல ஒண்ண தான் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்டடி பண்றதுன்றது. ஸ்டடி பண்றதுன்றது புல்லு மேயிற மாரி இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம்லாம் கை வைக்கக்கூடாது. ஒரு ஒரு டாபிக் எடுத்தோம்னா, அந்த டாபிக் உள்ள டீப்பா போயிரணும். அதுக்கப்புறமா அடுத்த டாபிக் உள்ள டீப்பா இப்படியே ஒரு 4 இண்டிகேட்டர் தான் இருக்கு. இதுல ஒரு பெரிய லெவல்லலாம் ஒண்ணும் கிடையாது. 4 இதுலயும் கொஞ்சம் டீப்பா போயிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஈஸி ஆயிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அனலைஸ் வந்துட்டு ஸ்பாட்லயே வந்து நீங்க அனலைஸ் பண்ணிடுவீங்க. வர சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த இத வச்சுக்கங்க. சரி ஓகே. இப்ப வந்துட்டு 1 ஹவர் சார்ட்ல வந்துட்டு பார்த்துட்டோம் நம்ம. இப்ப இத வந்து இப்ப இந்த 1 ஹவர் சார்ட்ல வந்துட்டு நீங்க இந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஓவரால் வியூவ வந்து நீங்க வந்து இதுல பார்த்துக்குங்க. எதுலன்னா டே சார்ட்ல வந்து பார்த்துக்குங்க. இப்போ ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு டே சார்ட்ல வந்து ஒண்ணு சொல்றேன் நானு. சொல்ல மறந்துட்டேன் நானு. ஒரு டே சார்ட் திருப்பி டே சார்ட் போவோம். ஓகே. இப்ப பாருங்க, இந்த டே சார்ட் உங்களுக்கு சொன்னேன். ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இது வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் காட்டுது அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இது வந்து காட்டுதுன்னு சொன்னேன் நானு. அதே போல தான் ஹெச்ஹெச் இருக்கு, ஹையர் ஹை இருக்கு, ஹையர் ஹை இருக்கு. சிஹெச்ஓ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து கிரீன்ல இருக்கு. கிரீன் தான் அதே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் வந்து கன்டின்யூ ஆகுது. அதான் வந்து பிஓஎஸ்ன்றது பிரேக்கப் ஸ்ட்ரக்சர்ன்றது இங்கேயும் கிரீன் தான் இருக்கு. ஸ்ட்ரக்சர் வந்துட்டு புல்லிஷ் தான். அப்படின்றப்ப அப்ப புல்லிஷ் தானே, அப்ப நம்ம புல்லிஷ் தானே எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த மாரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அத வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்படியே போவோம். ம். இந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் உங்களுக்கு புல்லிஷ். இங்கேயும் கன்டினியூஷன் சொல்லிட்டு வந்திருக்கு. இங்கேயும் வந்து புல்லிஷ்ன்னு வந்திருக்கு. ஆனா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு பாருங்க. கீழ இறங்கிடுச்சு. அப்படியே சர்ருன்னு இறங்கிடுச்சு. இது உங்களுக்கு தெரியும். போன வருஷம் வந்து ரொம்ப ஹை பீக்குக்கு போச்சுல்ல அந்த டைம் அது. ஸோ இதே செட்டப் தான். இங்க பாத்துங்க. ஹையர் ஹை, ஹையர் ஹை. ஓகேங்களா? கீழ வந்து ஹையர் லோ. இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிரீனு ஆ ப பிரேக்கப் ஸ்ட்ரக்சரும் கிரீனு. அதே இது பாருங்க இங்க. ஹையர் ஹை, ஹையர் ஹை. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிரீனு, பிரேக்கப் ஸ்ட்ரக்சரு கிரீனு. கீழ வந்து ஹையர் லோ. ஸோ அதே மாரி செட்டப்ல இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு நம்ம ந அதாவது பேரிஷ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இது காட்டுது. ஓகே. நம்ம இப்ப நேரா வந்து 15 மினிட் சார்ட்டுக்குள்ள போயிடுவோம். இப்ப வந்து நான் வந்து 15 மினிட் சார்ட்டுக்குள்ள வந்துட்டேன் நானு. இப்ப 15 மினிட் சார்ட்டுக்குள்ள வந்தேன் அப்டின்னாச்சுன்னா, இப்ப நல்லா பாருங்க. நம்ம அதுல மார்க் பண்ணது தான். 1 ஹவர் சார்ட்ல மார்க் பண்ணது தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு இதா தெரியுது.
ஸோ அந்த எல்லோ கலர் உங்களுக்கு தெரியும் லிக்விடிட்டி ஏரியா அப்படின்னு சொன்னேன். லிக்விடிட்டி ஏரியாவுக்கு மேல வந்து என்ன இருக்கு பாருங்க, ஒரு பியரிஷ் ஓபி இருக்கு. இந்த பியரிஷ் ஓபி இருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி ஜோன வந்துட்டு அது வந்து லிக்விடிட்டிய கிராப் பண்றதுக்காக பிரைஸ் வந்துட்டு இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணலாம். கிராஸ் பண்ணிட்டு இங்கேயும் உள்ள போலாம். உள்ள போயிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். புரியுதுங்களா? ஒரு சான்ஸ். அப்படி ரிவர்ஸ் ஆகுறப்ப, நீங்க வந்து பொசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இன்கேஸ் புல்லிஷ் ஓபிக்கு போயிட்டு வருது அப்படின்னாச்சுன்னா, ஒரு புல் பேக் அகைன் வந்து டச் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆகுதுன்னா, அந்த டைம்ல வந்துட்டு எடுங்க. இல்ல சில டைம்ல வந்து புல் பேக் ஆகாமயே போயிடும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து புல் பேக் வந்து நடக்கும். அப்படி புல் பேக் நடக்கிறப்ப நீங்க வந்துட்டு பொசிஷன் எடுத்தீங்கன்னா, புல் பேக்ன்னா என்னன்னா, ஒரு தடவ தொட்டுட்டு கீழ இறங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்துட்டு திருப்பி போய் தொடும் அத. தொட்டுட்டு கீழ இறங்கும். அந்த டைம்ல வந்துட்டு எடுக்கிறது. அதான் வந்து புல் பேக் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எல்லா டைமும் அப்படி நடக்குமா அப்படின்னாச்சுன்னா, வாய்ப்பு இல்ல. ஒரு 10 தடவ எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு 5 தடவ உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். 5 தடவ வந்துட்டு அது புல் பேக் ஆகாமயே கீழ இறங்கிரலாம். அதனால நீங்க வந்து வாய்ப்பையும் வந்து நழுவ விடலாம். வாய்ப்ப நழுவ விடுறத விட லாஸ் ஆகுறது வந்து மோசம். அதனால வாய்ப்ப நழுவ விட்டுட்டேன். ஒரு லாபம் கிடைக்கிறன்ற ஒரு வாய்ப்ப நழுவ விட்டேன் அப்படின்றது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நான் லாஸ் ஆக்கிட்டேன்றது ஒரு பெரிய விஷயம். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்துட்டு புல் பேக்குக்காக வந்து வெயிட் பண்ணி என்டர் ஆகுறது வந்துட்டு பெஸ்ட்டு. அதுக்கு வந்து பொறுமை உங்களுக்கு எல்லாமே இருக்கணும். ஓகே. இப்ப இந்த இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இதுலயும் வந்துட்டு பிரீமியம் ஜோன்ல தான் 15 மினிட்ஸ் சார்ட்லயும் வந்து இருக்குது. பிரைஸு. அதனால வந்து லாங் பொசிஷன் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம அடுத்து அதனுடைய இலக்கு வந்து நேரா அது கீழ இறங்கிச்சு அப்டின்னாச்சுன்னா, இந்த இடத்துக்கு வரும். இந்த ஓபில வரும். இந்த ஓபில வந்துட்டு ஒரு இன்டியூஸ்மென்ட் மாரி காட்டும். அத விட்டோம்னா, அது மெயினான ஓபி கீழ இது இது வரைக்கும் வரும். 4850 வரைக்கும் இது வரும். அதுக்கு மேல போதுன்னா, எங்க இருக்குன்னு தெரியல. இதோ இருக்கு. 23,560 அதெல்லாம் நம்ம விட்டுறணும். சரி ஓகே. இப்ப ஒரு பொசிஷன் எடுத்துட்டீங்க. இங்க ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்துட்டீங்க. டார்கெட்ட எங்க வைக்கிறது அப்டின்னாச்சுன்னா, அடுத்த வர செல்லர் பையர் ஜோன். எந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணுவாங்க? எஃப்இஜிலயும், புல்லிஷ் எஃப்இஜிலயும், புல்லிஷ் ஓபிலயும் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பை பண்ணுவாங்க. அப்ப நீங்க ஏற்கனவே ஷார்ட் பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுடைய அடுத்த இலக்கு வந்து எங்க இருக்கும் டார்கெட் அப்டின்னாச்சுன்னா, அடுத்தது வந்து இன்ஸ்டிடியூஷன் எந்த இடத்துல பை பண்ணுவாங்களோ, அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சில டைம் அத உடைச்சுட்டு போலாம். இல்லாட்டினா அது அங்க அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும். அத வந்துட்டு நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாரி எக்ஸிட் ஆயிக்கலாம். உங்களுடைய டார்கெட் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே. எஃப்இஜியும் வந்து நம்ம போட்டுருவோம். எதுக்கு? எஃப்இஜி நான் வந்து இது பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி ஜோன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி ஜோன் இருக்கு. ஏற்கனவே வந்துட்டு இந்த கேண்டில் வந்து அத இது பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆயி மேல போயிருக்கு. ஸோ அடுத்த தடவ வந்துட்டு வரப்ப, அந்த கேண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. இந்த இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? கிரீன் கலர்ல அது வந்து எஃப்இஜி. இது வந்து எஃப்இஜி. அடுத்தது எஃப்இஜி. இது வந்து எஃப்இஜி ஜோன் எல்லாமே வந்து அவங்க பை பண்ற இடம். ஒரு சில டைம் வந்து பை பண்ணுவாங்க. ஒரு சில டைம் வந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகும். இல்லாட்டினா பிரேக் ஆகி வந்துரும். ஸோ அதனால இந்த இடத்துல வந்துட்டு நீங்க லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இது மேல போயிட்டு ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. இந்த புல்லிஷ் ஓபிக்கு போயிட்டு, இங்கேயே ஒரு இது ஒண்ணு இருக்கு பாருங்க. பியரிஷ் எஃப்இஜி இருக்கு இந்த இடத்துல. அ இந்த இந்த கலர். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்க ரிவர்ஸ் ஆகுறப்ப ரிவர்ஸ் ஆயி, திருப்பி போயிட்டு, திருப்பி ரிவர்ஸ் ஆகுறப்ப, புல் பேக் டைம்ல நீங்க பொசிஷன் எடுத்தீங்க. ஷார்ட் பொசிஷனோ, இல்ல வந்துட்டு அ புட் ஆப்ஷனோ வாங்குனீங்க அப்டின்னாச்சுன்னா, நீங்க உங்களுடைய டார்கெட் எங்க இருக்குன்னா, இந்த எஃப்இஜிய வந்து எய்ம் பண்ணுங்க. இந்த லெவல் வரப்ப பி கேர்ஃபுல். அந்த லெவல்ல வந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சடனா. அப்டி ரிவர்ஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆயிடுங்க. அப்டி இல்ல அப்டின்னாச்சுன்னா, அது அடுத்த எஃப்இஜிலயே ரிஜெக்ட் ஆகலாம். இல்ல உடைச்சுட்டு கீழ போலாம். ஸோ இதெல்லாம் இந்த லெவல் எல்லாம் கிராஸ் பண்றப்ப, இந்த இடம் வரப்போ உங்களுக்கு எஃப்இஜியும் இருக்கு. ஆர்டர் பிளாக்கும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது வந்துட்டு, இது வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ஆர்டர் பிளாக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. இது வந்து 15 மினிட் சார்ட். ஸோ நீங்க என்ட்ரி எடுக்கிறப்ப என்ன பண்ணணும் இப்ப இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த லாஸ்ட் கேண்டில மட்டும் அனலைஸ் பண்றோம் பாருங்க. இந்த லாஸ்ட் கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னு காட்டியிருக்கு இது வந்து டவுன் ட்ரெண்ட். அதான் வந்து கீழ இறங்குற மாரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ அப்ப இது என்ன அப்டின்னாச்சுன்னா, லாஸ்ட் 15 நிமிஷம். அப்ப நீங்க வந்துட்டு 5 மினிட் சார்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா, லாஸ்ட் 3 கேண்டிலுக்கு சமம் இது.
அப்போ லாஸ்ட் 3 கேண்டில் பார்க்கறது வந்து இந்த ஒரு கேண்டில்ல பார்க்கறது ஒண்ணு தான். ஸோ அத வந்து பார்ப்போம்ப்பா. நம்ம வந்து 5 மினிட் இப்ப இந்த கேண்டில் 1, 2, 3 3 கேண்டில். இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு புல்லிஷ் மூவ் குடுத்திருக்கு. அடுத்தது வந்து ஒரு பேரிஷா ஆயிருக்கு. அடுத்தது வந்து பேரிஷா ஆயிருக்கு. அப்ப இது வந்து மேட்சா தான் ஆகுது. 15 நிமிஷம் கேண்டிலும் ஆ அ ஒ 5 மினிட் கேண்டிலும் மேட்ச் ஆனாங்க. 2மே வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்து இருக்கு. ஓகே. இப்ப இந்த இது ஒரு கேண்டில் வந்து 5 1 மினிட் கேண்டிலுக்கு சமம். அப்ப இந்த இது வந்து ஒரு கேண்டில் 5 மினிட்ல. அப்ப நான் 1 மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா 5 கேண்டில வந்து பார்க்கணும். அப்ப நான் வந்து 1 மினிட்க்கு போறேன். நல்லா இது பண்ணீங்கன்னா 5 கேண்டில். 1, 2, 3, 4, 5. அப்ப இதுவும் என்னன்னு தான் வந்திருக்கு. பேரிஷ் தான் வந்திருக்கு. ஸோ அப்ப 1 மினிட் கேண்டில் பேரிஷ். 5 மினிட் கேண்டில் பேரிஷ். 15 மினிட் கேண்டில் பேரிஷ். ஓகேங்களா? அடுத்தது அ ஒ 1 ஹவர் 1 ஹவர் என்ன பார்த்தோம்? 1 ஹவரும் பேரிஷ் தான். ஓகேங்களா? சரி ஓகே. அப்ப நம்ம வந்துட்டு மினிட்க்கு போயிடும். ஓகே. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப 1 மினிட்ல வந்துட்டு லாஸ்ட்டா வந்து லோயர் ஹை வந்திருக்கு. இது வந்து ஒரு பியரிஷ்க்கு வந்து ஒரு இது. இருந்தாலும் வந்து சிஹெச்ஓ, இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து இன்னும் வரல. இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்ற ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்ததுனா தான் மார்க்கெட் வந்துட்டு ஃபுல்லா வந்து பேரிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெறுமனே இந்த மாரி எல்எஸ்ஜின்னு வந்ததுன்னா ஒண்ணும் இல்ல. அடுத்த ஒரு 2 மார்க்கெட் என்ன வருதுன்னு பார்க்கணும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல. அதுக்கு தகுந்த மாரி வந்து அது வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ 5 மினிட் கேட்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். 5 மினிட் 5 மினிட்ல பாருங்க உங்களுக்கு வந்துருச்சு. 5 மினிட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து பியரிஷ்னுடைய இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து காட்டிடுச்சு. இது வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 இது. ஓகே. 15 மினிட்ல என்ன காட்டுது? 15 மினிட்ல இன்னும் வரல. ஓ மேபி வரலாம். அடுத்ததுல வந்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஆ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இத. இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இது வந்து எஃப்இஜி இண்டிகேட்டர். இது நான் போட்ட இண்டிகேட்டர் தான். உங்க இது மேக்பை தாமஸ்ல இருக்கும். அத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆ ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் தான் நான் வேற ஒரு இது ரெஃபர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. என்ன அப்டின்னாச்சுன்னா, அதோ இருக்கு பாருங்க. ஆர்டர் பிளாக் டிடெக்டர். லக்ஸ் அல்கோ அப்டின்னு இருக்கும். அது வந்து ரொம்ப நல்ல ஒரு இதா இருக்கு. எனக்கே ஒரு இதா நான் அத அ புடிச்சிருந்தது அது. நம்ம வந்து ஃபுல்லா கேண்டில்ல வந்து மார்க் பண்ணுவோம். அது வந்து அவங்க ஹாஃப் கேண்டில்ல வந்துட்டு மார்க் பண்றாங்க. அது வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ரீசியஸா இருக்கும் அப்படின்றதுக்காக அது. ஓகே. ஸோ நாளைக்கு, இன்னைக்கு நம்ம பார்த்தது வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கும் அப்படின்றத முடிவு பண்றோம். ஆனா அந்த டவுன் ட்ரெண்ட் அவங்க உடனே எடுக்க மாட்டாங்க. மேல போயிட்டு இருக்கிற அந்த லிக்விடிட்டி எல்லாம் கிராப் பண்ணிட்டு அப்புறமா கீழ இறங்குவாங்க. அப்படின்றத தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். ஓகேங்களா? நாளைக்கு இதுக்கு அகெயின்ஸ்ட்டா மார்க்கெட் இருந்ததுன்னா, உடனே நீங்க மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கணும். நேத்து நான் பண்ணிட்டேன்டா, அதிலேயே தான்டா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கக் கூடாது. அப்படி பண்ணோம்னா தப்பாயிடும். ஓகேங்களா? அதனால கேர்ஃபுல்லா இருந்துங்க. பச்சோந்தி மாரி டக்குன்னு கலர மாத்திக்கணும். நம்ம முடிவ வந்து டபார்ன்னு மாத்திக்கணும். மாத்திக்கணும்னா எல்லா கன்ஃபர்மேஷனும் எல்லாமே வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறுது அப்படின்றப்ப, கேண்டில் கிண்டில் எல்லாம் மாறுதுன்றப்ப, ஓகே இது சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு வரணும். சும்மா ஒரு கேண்டில் அப்படி ஏன்னா இது வந்து இன்டியூஸ்மென்ட் ஜோன்ல இருக்கு இப்போதைக்கு. அதனால வந்துட்டு அவங்க நல்லா இது பண்ணுவாங்க. மேல ஏறுற மாரி காட்டுவாங்க, கீழ இறங்குற மாரி காட்டுவாங்க. அவசரப்பட்டு எதையும் வந்து பொசிஷன வந்து எடுக்காம வெயிட் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட் இல்லாட்டினா மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுங்க. டேக் கேர். பை.